மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு உண்மை தெரிஞ்சதுலேருந்து விஜய் எப்படா வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஏன்னா அப்படின்னா, விஜய் வந்து ரேணுகா கிட்ட எப்படி பேசுவார், அதாவது வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து சவால் விட்டு பேசுவாரா, இல்லை எதுவுமே தெரியாமல் பழையபடி வந்து ரேணுகாவாக நினச்சி வந்து அந்த அக்கறையிலே வந்து பேசுவாரா, அவரோட அப்ரோச் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நான் ரொம்பவே வந்து ஆவலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ரேணுகா வந்து எப்படியெல்லாம் விஜய்கிட்ட வந்து நடிப்பா, அதை விஜய் வந்து எப்படி ஏற்றுப்பார், இல்லை அதுக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குங்க. விஜய் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அங்கே போயிருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்றது நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து சீனே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து எதுவுமே தெரியாமல் வந்து எப்படியெல்லாம் நடித்து ஏமாற்றிட்டு இருந்தேன். இப்போ விஜய்க்கு வந்து உண்மை எல்லாமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ எப்படி நடிப்பா, அதை விஜய் வந்து எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஆல்ரெடி வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி வச்சுருந்தாங்க, நான் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு மல்லி, நான் வந்ததும் வந்து நம்ம வெண்பா வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அவள் எதுக்காக வந்திருக்கா, எதுக்காக வந்து ரேணுகான்ற பேரில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நான் பழையபடியே வந்து எப்படி பேசுகிறேனோ அப்படியே பேசுகிறேன், நீ எப்படி இருப்பியோ நீ அதே மாதிரி இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது வந்து தனக்கு உண்மை தெரியும் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தாமல் இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. மல்லியும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து போலீஸோட கதிரேசன் வீட்டுக்கு போகிறாங்க. எதனால் அப்படின்னா, சுடரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களா வந்து இமேஜின் பண்ணிவிட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ மல்லி வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் போலீஸை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விஜயும் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி. ஸோ வந்து இந்த மல்லி வந்து போலீஸோடு உள்ளே வர்றது வந்து இது மல்லிக்கான கனவா, இல்லை வந்து ரேணுகாவுக்கு வந்திருக்க கனவா அப்படின்னு சொல்லிட்டு, ரேணுகா மீன்ஸ் சுடருக்கு வந்திருக்க கனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி வந்து இது சுடருக்கு வர்ற கனவாக இருக்கலாம். ஏன்னா வந்து ரகுவை மாட்டி விட்டது மல்லி தான். ஸோ அதனால் வந்து தண்ணியும் மாட்டி விடுற மாதிரி வந்து கனவு வருது, இவள் வந்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த பயத்தெல்லாம் போக்குறது தான் புது பாஸ் வந்திருக்காங்க நம்ம சுடருக்கு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜி வந்து இவ்வளோ கேவலமாக வந்து விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா வந்து இவள் சுடருன்னு தெரிஞ்சால் ராஜி ஆப்போசிட்டாக மாறுவாங்க அப்படின்றதோட சப்போர்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா, ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீயும் நானும் ஒன்று, நம்ம ஒரு கேங்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து கதிரேசனையும் விஜயும் வந்து மொத்தமாக அழிச்சிடலாம், அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் சொத்து எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் சம்பாரித்து வைக்கிறாங்க, இதை போயிட்டு இவங்க நோகாமல் வந்து ஆட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து 2 பேரும் வந்து ஒப்பந்தம் வேறு, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி ரொம்ப இருக்கிறதுலே வந்து கேவலமான செயல் வந்து ராஜி வந்து பண்ணிகிட்ருக்கிறது. இவ்வளோ நாள் வந்து தம்பின்னு கூட பார்க்காம சொந்த தம்பியவே வந்து ஏமாற்றிட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் போனால் போட்டி இப்போ வந்து அவள் தம்பியோட வாழ்க்கையில் வந்து பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரா. அப்பயும் வந்து நீ எதிர்க்காமல் அட்லீஸ்ட் எதிர்க்கலைன்னா கூட சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம, ஃபுல்லாக வந்து சப்போர்ட். ஏன்னா வந்து விஜய்க்கு வந்து எந்த ஒரு நல்லதும் நடந்துடக்கூடாது. ராஜிக்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த வீடு வந்து அவளுக்கு வேணும். அதனால் வந்து எந்த ஒரு கேவலமான ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே அதை வச்சு விஜயும் மல்லியும் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்காது அப்படின்றது வந்து ராஜுக்கு தெரியாது போல். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து மல்லி மட்டும்தான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜய்க்கும் வந்து உண்மை தெரிஞ்சதுனால இவங்க 2 பேரும் வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலே அதையெல்லாம் வந்து சேர்ந்து வந்து முறியடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ராஜி வந்து மல்லிகிட்ட வந்து ஓவராக வந்து சீன் போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒண்டி வந்தவங்களுக்கு இவ்வளோ அதிகாரமாக வீட்டில் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஒண்டி வந்தது வந்து யார் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து பதிலுக்கு பதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக தான் விஜய் வந்து சைலண்ட்டாக இருக்கார். இல்லைனா வந்து நீ எப்பயோ வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டுருக்க, அவன் போனால் போட்டோன்னு சொல்லி விடுறேன், என் மூஞ்சிலே முடிக்காத அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து மிரட்டுறாங்க. அட இதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து மல்லி வந்து ராஜிக்கிட்ட வந்து திமிராக பேசுவாங்க. ஆனால் வந்து இப்போது விஜயோட
சப்போர்ட் இருக்கிறதுனால இன்னுமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மல்லியோட இந்த கேரக்டரை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இவ்வளோ நாள் வந்து அழுதுட்டு யார் என்ன சொன்னாலே வந்து சைலண்ட்டாக போயிட்டு இருந்த மல்லியெல்லாம் இதுக்கப்புறம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து ஃபயர் தான், மல்லி 2.0 தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மல்லி வந்து சூப்பராக சொன்னாங்க. நான் போனால் போதுன்னு சொல்லி தான் வந்து என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். அப்படி நான் சொன்னேன்னா உன்னை இந்த நிமிஷமே வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து ராஜியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி வந்து இவ்வளோ நாளாக வந்து மல்லி ஒரு கேவலமான ஒரு பிறவியாக நினச்சி கேவலமாக பேசுவாங்க. வசதி இல்லை, பட்டிக்காட்டிலேருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. பட் மல்லி இதுக்கெல்லாம் வந்து எதுக்குமே வந்து பேச மாட்டாங்க. இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் விஜயோட சப்போர்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் மல்லியை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் வந்து வெண்பகுட்டி டைரெக்டாக வந்து மல்லியை தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க என்ன அப்படின்னா தெரியல. மல்லிகையை தேடி எப்படி வந்தாங்க இவ்வளோ தூரம் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லியை பார்த்துட்டு மல்லி வந்து வெண்பா பார்த்துட்டு ஒரே வந்து அம்மா பொண்ணு பாசம் வந்து பொழிஞ்சுக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா வந்து வெண்பா இல்லாமல் மல்லி இல்லை, மல்லி இல்லாமல் வெண்பா இல்லை, 2 பேரையும் ஒன்றா வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த கதிரேசன் பின்னாடியே வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நீ இங்கே வரக்கூடாது வெண்பா, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இவருக்கு எப்போ பாரு வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறதே வேலையை போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.